ஹாய் கைஸ், இது டே 2ஓட விலாகு. வழக்கம் போல் கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ என்ன தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனே இருந்தாலும் கடையில் நிறைய ஒர்க்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நிறைய பைக்ஸுமே டெலிவரி கொடுக்காம இருந்துச்சு. ஸோ அதுக்காக இன்றைக்கி கடைக்கு போயிட்டேன். ஸோ கடைக்கு போயிட்டு இருந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு சில பைக்ஸை வந்து கடைக்கு கஸ்டமர் டெலிவரி கொடுத்துட்டு நானுமே 7:30 போல் கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு போனதும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு கோவிலுக்கும் கிளம்பிட்டேன். ஸோ பக்கத்தில் தான் கோவில். நடந்து போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்துட்டு நடந்து போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பேனர் வச்சுருந்தாங்க, அதையுமே பார்த்துட்டு நானும் உள்ளே போயிருந்தேன். உள்ளே போனதும் ஓமகுண்ட பூஜையெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராகவே போயிட்டுருந்துச்சு. ஸோ கும்பாபிஷேகத்துக்காக உள்ள மண்டபத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்துட்டு ஒரு 9:30 போல் வந்து ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த சாமி வேஷம் போட்டுட்டு ஆடுறது தான். ஸோ அதுவுமே சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ வில்லேஜ் ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரி சாமி வேஷம் போட்டு ஆடுறதெல்லாம் நார்மல் தான். இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் புதுசாக பார்க்குறதுனால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் எதாவது பண்ணியிருக்காங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். பை பை ஃபேமே, லவ் யூ ஸோ மச்.